நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. டைட்டிலில் ஜஸ்ட் இ பாஸ் வேலைவாய்ப்புன்னு மட்டும்தான் டைட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த இ பாஸில் எஸ் பாஸ்லலாம் போகிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்கணும். நிறையா பேர் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா பார்க்க மாட்டேன்றாங்க, வியூஸும் அதிகமாக போக மாட்டேங்குது. வேலைவாய்ப்புனா கண்டிப்பாக உள்ளே வருவீங்கன்னு தெரியும். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இ பாஸ் வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் எதனால் இப்படி போட்டேன் அப்படின்றது, இந்த டைட்டில் போட்டேன் அப்படின்றது புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, இந்த கமெண்டை வச்சு தான் தோணுச்சு. இந்த கமெண்டை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அதாவது கேட்டிருக்காப்புல என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா இ பாஸுக்கு சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு சொல்கிறாங்க, சேலரி 1200. ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இ பாஸ் வேலைக்கு வெறும் 1200 தான் சேலரி சொல்கிறாங்க. ரூமு அண்டு லன்ச் ஃபுட்டு மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்களாம். அப்போ காலையிலையும் டின்னர் வந்து நம்ம வெளியில் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ரூமும் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தமாக என் சைடில் இருந்து ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டோட காஸ்ட் சேர்த்து 5.4 lakhs கேட்குறாங்க. அப்புறம் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பாஸ்போர்ட் வந்து கையில் கேட்குறாங்க, ஒரிஜினல் பாஸ்போர்ட் கேட்குறாங்களாம். ஓகேங்களா? பாஸ்போர்ட் கொடுக்கலாமா ஏஜென்ட்கிட்ட, நான் கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா, நம்பி பாஸ்போர்ட் கொடுக்கலாமா, கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட்லேயே வந்து இந்த கமெண்டில் வந்து ஓரளவுக்கு சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ வீடியோவை இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அந்த வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா, இதில் என்னென்ன சட்ட சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சவங்க ஆல்ரெடி வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நேரம். ஸோ கமெண்டில் போய் சொல்லுங்கள். ஓகேங்களா? சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன கமெண்ட்டும் நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலோட நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, எல்லாருமே நல்லபடியாக சிங்கப்பூர் போகணும். நான் வந்து சிங்கப்பூரில் எனக்கு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது கரெக்டு, இதில் போனால் நல்லபடியாக இப்படி சம்பாதிக்கலாம், அதிகமான பணம் கட்டி போனாலோ இல்லை இந்த மாதிரி அதிகமான பணம் கட்டி குறைவான சம்பளத்துக்கு போனாலும் போட்ட காசை எடுக்க முடியாது அப்படின்றப்ப நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்லி உங்களை நல்லபடியாக போய் நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூரில் சம்பாதிக்கணும் அப்படின்றதான் என்னோட நோக்கமே. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வர்ற கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். மோஸ்ட்லி கரெக்டாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இது மாதிரி நிறையா பேருக்கு இந்த மாதிரி வேகன்சிஸ் நிறையா வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இ பாஸ்க்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட $6000 மேலே கொடுத்தாகணும். அப்படி இருக்கிறப்ப வெறும் 1200. இது வந்து ரொம்ப சகஜமாயிருச்சு. நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பாஸில் எப்படியாவது போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஓகே தான். வேலையும் சூப்பர் மார்க்கெட் வேலை அப்படின்றது ஓகே தான். ஆனால் எங்கே இடிக்குது அப்படின்னா, சம்பளம் ரொம்ப குறைவு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்ட் ஃபீஸ் 5.4 lakh கேட்குறாங்க. ஓகேங்களா? நானுமே இதை வந்து இன்னும் கணக்கு போடலை. நான் இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் கணக்கு போட போகிறேன். ஸோ இங்கேயும் அப்படி டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு, எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இ பாஸ் வேலை வாய்ப்புன்னு போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ எல்லாருமே பண்ணுற தப்பு இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை தேடி தேடி கிடைக்காம நிறைய வேலை அப்ளை பண்ணி அதாவது அவங்க உங்களை செலக்ட் பண்ணாமல் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ பணம் கட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். குறைவான சம்பளத்தில் அதிகமான பணம் கட்டி போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கணக்கு பண்ணியே பார்த்துருவோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து $1200 சம்பளம் சொல்லியிருக்காங்க. $1200 ஃபஸ்ட்டு வந்து நம்ம $1200 அப்படின்றது இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்துருவோம். அப்படி ஜஸ்ட் நீங்கள் அதை பார்க்கணுன்னா கூகுளில் போயிட்டு 1200 சிங்கப்பூர் டாலர் டு ஐஎன்ஆர்னு போட்டிங்கன்னா 77,613 இன்றைக்கி ரேட் வருது. அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது 18 செப்டம்பர் 2024. ஓகேங்களா? 77,000 சம்பளம். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து எந்த இதையுமே வந்து சேர்க்கல. 77,000னா வெரி குட் சேலரி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இதில் எந்த செலவுமே சேர்க்காம வெறும் சம்பளம் 77,000 தான். 77,000 அப்படின்றது இங்கே தான் 77,000, சிங்கப்பூரில் வெறும் $1200 தான். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, லஞ்ச் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஆனால் மார்னிங் வந்து டிஃபனும் ஈவினிங் டின்னரும் வந்து இவர் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து இவர் மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இவர் வந்து ஓவர் டைம் இருக்க மாதிரியும் மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? என்னை பொறுத்தவரை இமார்ட்லாம் போயிட்டீங்க, இ பாஸில் போயிட்டீங்க அப்படின்னா ஓவர் டைம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. நீ வந்து காலையில் 9 மணிக்கு வந்துடலாம், சாயந்தரம் வந்து 4 மணி 5 மணிக்கு போயிடலாம். இந்த 8 hour டியூட்டி, இப்போ 12 hour டியூட்டின்னு மினிமார்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, கடை வந்து இப்போ நீங்களே ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? எக்ஸாக்டான டைம்னா ஒரு 7 8 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நைட்டு க்ளோஸ் பண்ணுற டைம் உங்களால் சொல்ல முடியுமா?
அது வந்து 12 ஹவரில் க்ளோஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக 7 to 7 நம்ம கார்டு அடித்து பஞ்ச் பண்ணி போகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நல்லா வியாபாரம் போகுது அப்படின்றப்ப நீங்கள் அதிகமான 1 ஹவர் 2 ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படின்றப்ப அதுக்கு பே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த மினிமார்ட் ஜாப் இந்த மாதிரிலாம் நீங்கள் போகையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் எத்தனை மணி டு எத்தனை மணி ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவு, அதுக்கு மேலே பார்த்தா ஓவர் டைமா இல்லையான்றதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கணும். இவர் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லலை. அப்படின்றப்ப மினிமார்ட்டுக்கு ஓவர் டைம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. டியூட்டி ஹவர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 14 மணி நேரம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் வந்து சண்டேலாம் லீவு தருவாங்களா, இல்லை சில இடங்களில் மட்டும்தான் லீவுலாம் தருவாங்க, சில இடங்களில் லீவு தர மாட்டாங்க. அதே மாதிரி சண்டே டபுள் பே சிங்கிள் பே அந்த இதெல்லாம் எந்த இதுக்கும் இதில் $1200 மட்டும் தான் மாதம் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? மத்தியானம் சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு $1200 தான் கொடுப்பாங்க. இந்த $1200 நம்ம லெஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கால்குலேட் எடுத்துங்க, கணக்கு போடுங்க, இல்லை மனக்கணக்கே போடுங்க. $1200 காலையிலைக்கும் நைட்டுக்கும் ஃபுட்டுக்கு மட்டும் இவருக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா இவர் தனியாளாக இருக்கிறதுனால ஆர்டர் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட முடியாது. கண்டிப்பாக ஹோட்டலில் அந்த மாதிரி வெளியில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் வந்து $7 வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது மினிமமே $7 சொல்கிறேன். ஸோ $7 மினிமம் $7 வச்சுக்குவோம். அப்போ 1 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவே $210 $210 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ வேறு எந்த செலவுமே கிடையாது. ரூம் வந்து எங்கே தர்றாங்க அப்படிங்கிறது தெரியலை. சப்போஸ் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சரி பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வராது. கண்டிப்பாக வந்து பஸ் ஏறி தான் போய் ஆகணும், இல்லை எம்ஆர்டியில் தான் போய் ஆகணும் அப்படின்னா இதர செலவுகள் பொதுவாகவே பொதுவாக போட்டுருவோம். ஒரு நாளைக்கு $10 வந்து இதர செலவுகள் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது செலவு பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு $10 போட்டுருவோம். ரொம்ப மினிமமாக தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். இது ஒரு $300 ஆயிடுது. அது ஒரு $210. எது சாப்பாடு ஒரு $210. இவர் வெளியில் கடையில் தான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்றதுனால அது ஒரு $210. டிரான்ஸ்போர்ட் சார்ஜு மற்ற செலவுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இவர் ஃபோன் டாப்அப் பண்ணுறது எல்லாத்தையுமே சேர்த்து $300 மட்டும் போடுவோம். டோட்டலாக $510 காலி. ஓகேங்களா? $510 இவருக்கு காலி ஆயிடுச்சு அப்படின்னா 1200ல் $510 போயிடுச்சு அப்படின்னா $690 தான் இவருக்கு மீதி ஆகுது. நான் ரொம்ப மினிமமாக போட்டு இவ்வளோ தான் வருது. ஓகேங்களா? ஸோ $690 வந்து இவர் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா எவ்வளோ அனுப்ப முடியும் ஒரு ஆளை? 690 சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருபீஸ் எவ்வளோ அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக $44,000 தான் இவரால் அனுப்ப முடியும். ஓகேங்களா? மாதம் $45,000 தான் அனுப்ப முடியும். சரி, $45,000 உங்களுக்கு இ பாஸ் அப்படின்னா 1 இயருக்கு தான் தருவாங்க. ஓகேங்களா? இப்போ 45,000 வந்து 1 இயருக்கு இவர் வீட்டுக்கு அனுப்புனார் அப்படின்னா 5,40,000 இவர் வீட்டுக்கு அனுப்பியிருப்பார். ஏஜென்ட் ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னார்? சேம் 5,40,000. ஸோ நான் வந்து ஆனால் சத்தியமாக நான் அந்த 5,40,000 வரும்லாம் நான் கணக்கு பண்ணவே கிடையாது. நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இப்போ தான் கணக்கு வந்து என் ஃபோனில் வந்து நான் போட்டுட்ருக்கேன் கணக்கு. ஸோ கரெக்டாக இவர் கட்டுற அமௌண்ட்டும் இவர் எடுக்கிற அமௌண்ட்டும் சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கு போய் ஃப்ரீயாக நீங்கள் 1 வருஷம் வேலை பார்த்து கொடுத்துட்டு வர்றதுக்கு சமம் தான் இது. இந்த 5,40,000 வந்து இவர் பணம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இவர் கை காசு போட்டு கட்டியிருந்தாரு அப்படின்னா ஓகே. ஆனால் இவர் கண்டிப்பாக எங்கேயாவது வட்டிக்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும். மினிமம் வட்டியே போடுங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட்டே 70 பைசா 80 பைசா போட்டாலே இந்த வட்டி எவ்வளோ வருது இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இவர் நஷ்டத்துக்கு தான் போய் வேலை பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். இதனால் நான் எல்லாருக்குமே நான் அந்த இ பாஸ் பார்க்குறது இந்த அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்பாஸ் இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போங்கன்னு எதனால் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தான் சொல்கிறேன். எல்லாருமே இப்போ ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அவங்க வந்து சேலரியை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் உங்களோட செலவுகளை அவங்க கணக்கு பண்ண மாட்டாங்க. அதை யார் கணக்கு பண்ணணும்னா நீங்கள் தான் கணக்கு பண்ணணும். எடுத்தோன்னே இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ கட்டுறது அப்படின்னா இப்போ 77,000 ஃபஸ்ட்டு நம்ம கணக்கு பண்ண பார்த்தீங்களா? அப்படின்னா 77,000 ஓகே. மாதம் 77,000 540 கட்டுறோம் அப்படின்னா நீங்கள் மொத்தம் மாதம் 77,000 எத்தனை மாதத்தில் எடுக்கலாம் அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. அதுலேருந்து உங்களோட செலவுகளை லெஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து இவருக்கு வந்து ரூம் ஃப்ரீ. ஸோ ரூம் ரெண்ட்டை நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. இதே இது உங்களுக்கு வந்து ரூம் ரெண்ட் வந்து தனியாக வருது அப்படின்னா அது ஒரு $300 போடுங்க. 300 மினிமமே 300 ஷேரிங் ரூமே 300 to 400 வரும். ஸோ அதை நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்தது டிரான்ஸ்போர்ட் சார்ஜு இது வந்து நான் மினிமமாக தான் போட்டேன். இப்போ நான் இதில் போட்டது எல்லாமே மினிமம் சார்ஜ். மத்தியானம் லஞ்ச் வந்து சில இடங்களில் சாப்பாடு ஃபுட்டு ஓணும் ரூம் ஓணுன்றாங்க. ரூமுக்கு $300 அலவன்ஸ் மட்டும் தர்றம்பாங்க. அப்போ ஃபுட்டு வந்து மத்தியானத்துக்கும் சேர்த்தோம்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். அதாவது இப்போ டொமேட்டரியில் இருக்கிறது 10 பேர் 15 பேர்னா ஆர்டர் சாப்பாடு வந்து மாதம் பே பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் நீங்கள் வெளியில் தங்குறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். சமைச்சு சாப்பிட்டா $100 தான் வரும். அதே இது நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடாம கடையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக தான் வரும். அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் அமௌண்ட்டே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவான கால்குலேஷன் வரும். அந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் போட்டு பார்த்து மீதி எவ்வளோ ஆகுது, ஏஜென்ட் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாரு,
கட்ட சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து அந்த மாதம் மாதம் நான் அனுப்பணும்னா ஏஜென்ட் ஃபீஸை எவ்வளோ நாளில் நம்மளால் முடிக்க முடியும் அந்த கடனை அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வர்ற சம்பளத்தில் உங்கள் செலவெல்லாம் கழிச்சது போக மீதி இருக்க அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் நீங்கள் மாதம் மாதம் வீட்டுக்கு அனுப்புகிற அமௌண்ட்டில் 6லேருந்து 7 மாதம் அதிகபட்சம் 8 மாதத்துக்குள்ளார நீங்கள் அது எல்லாத்தையுமே அந்த கடனை ஏஜென்ட் ஃபீஸை நம்ம முடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் 8 மாதம்னா மீதி வந்து ஒரு 4 மாதம். ஆமாம் 4 மாதம் இருக்கும்ல, அந்த 4 மந்த் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஓகேங்களா, நீங்கள் சம்பாரிச்ச ப்ராஃபிட் இருக்கும். இன்னொன்று என்னென்னா அந்த 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தெளிவாக பிளான் பண்ணி போனால் மட்டும்தான் சிங்கப்பூரில் போய் ஜெயிக்க முடியுமே ஒழிஞ்சு எல்லாருமே போய் ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது ஓகேங்களா. இவருக்கு உண்டான ரிப்ளையை நான் இன்னும் பண்ணலை, உங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இவருக்கு உண்டான ரிப்ளையை சொல்கிறேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5.4 lakhsன்றது ரொம்ப அதிகம் ஓகேங்களா, அமௌண்ட் அதிகம். ஒன்று, இந்த சேலரிக்கு இந்த அமௌண்ட் கட்டவே தேவையில்லை, ரொம்ப அதிகமான கமிஷன் வச்சு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எம்ஐ அப்ளை பண்ணால் பாஸ்போர்ட் தேவையே கிடையாது. பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் காப்பி இருந்தாலே ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஆனால் ஒரிஜினல் பாஸ்போர்ட் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதையும் யோசிக்கணும். அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆர்எம்ஐயோட இன்க்ளூடட் தான் வந்து இந்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆர்எம்ஐக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணால் ரொம்ப கம்மி தான். அப்படி இல்லைனா 10,000 15,000 அதிகபட்சம் 20,000க்குள்ளார தான் வரும். ஸோ வந்து ஆர்எம்ஐக்கு ஒரிஜினல் பாஸ்போர்ட் கேட்கலே வந்து டவுட்டாக தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இவர் எதுவுமே கட்டக்கூடாது, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டையும் கொடுக்கக்கூடாது, இதிலேருந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணணும். ஸோ இவர் வந்து கடன் வாங்காமல் கை காசை போடுறாரு அப்படின்னா இந்த இதுக்கு வந்து அதிகபட்சம் 4 to 4.10 4.3 13,000 அதுக்கு மேலே இதுக்கு கட்டக்கூடாது ஓகேங்களா. போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா தாராளமாக போகலாம். அதர்வைஸ் வந்து இந்த ஜாப் வந்து நாட் ஒர்த் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தெளிவாக கால்குலேட் பண்ணி போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த வீடியோ போடுங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.